ஆல்ரெடி அமித்ஷாவுடைய வியூகம் தானா இது? பீகார்ல இப்போ இந்த வெற்றி இமாலய வெற்றி வந்திருக்கிறது கூட அமித்ஷா வீகம் தான். அதை தெளிவாக வெளிப்படுத்துறது தர்மேந்திர பிரதான். உங்கள்கிட்ட சொன்னல 65% சோசியல் குரூப் எங்களுக்கு சாதகமாக இருக்குது, எங்களோட சோசியல் குரூப் வந்து பெருசு, அவங்களுக்கு 35 தான், நாங்கள் 65ன்னு சொல்லும்போது யாதவ் முஸ்லீம் தவிர யாருமே அவங்கள ஏற்றுக்கிட தயாரில்லை. மீண்டும் சொல்கிறேன், வன்னியர் வெள்ளாள கவுண்டர் தவிர மற்ற ஜாதி எடப்பாடி தலைமை ஏற்றுக்க மாட்டேன். இல்லை சார், அது சுமூகமாக போகுது சார். அதை நீங்கள் வேற கெடுத்து விடணும்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை சார். அவங்க வின் பண்ணி அரியணை வர்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்கள உடைச்சு விடுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக அவ்வளவுதான் ரேஞ்சுன்னு சொல்லி அந்த இடத்துலயே மட்டம் தட்டுறீங்க. அதுக்காக தான் சொல்றேன், அவர் ரேஞ்சு இவ்வளவுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, அவர் தலைமையில எந்த காலமும் 31லயும் தோக்கடிக்க முடியாது, எந்த காலமும் தோக்கடிக்க முடியாதுங்கிற நிலைமை தான். அப்படி பீகார் யாதவ் முஸ்லீம் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் இதை தவிர மற்ற ஜாதிகள் வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் எடப்பாடியை பொறுத்தவரை. இல்லை சார், ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி அரித்மெட்டிக் ஒர்க் ஆகிறது இல்லை சில நேரம். ஆனாலும் திரு எடப்பாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நம்ம இங்க நிக்கணும். அதை சொல்லுங்க ஒரு அட்வைஸ் பிஜேபி கிட்ட. அந்த கதை காலம் முடிஞ்சு போச்சு, இது அண்ணாமலை காலம். பாண்டிய காலம் இல்லையே. என்ன அண்ணாமலை காலம்? பாண்டிய நீங்க மாதேஷ் பிரசாந்த் குஷேவர் பாண்டியை சொல்லி சொல்லி உங்களை பாண்டியன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி மாதேஷ், இது அண்ணாமலை காலம். பாண்டேக்கள் பாஜாக்கள் இங்க பனியார் காலம், அமித்ஷா காலம், மோடி காலம், எடப்பாடி காலம். சரிங்களா? இதெல்லாம் இப்போ வரப்போறது 26. அண்ணாமலை இல்லாம தமிழக பாஜக இல்ல. அண்ணாமலையின் கருத்து 60 சீட்டுக்கு மேல வாங்கணுங்கிறது டெல்லி தலைமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறைஞ்ச சீட்டு கிடைச்சா போதும், நாங்க எம்எல்ஏ ஆனா போதும்னு விஜயை தொங்கிட்டு நின்றவங்களும், பாஜக கட்சி 29ல மோடியை எடப்பாடி காலவாரி விடுவாருங்கிற பற்றியும் கவலைப்படாதவங்கள்லாம் இப்போ வந்து யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் சகோதரிகள் தான், சகோதரர்கள் தான், பேர சொல்ல விரும்பல. ரெட்டி புரிஞ்சுக்கிட்டாரு, மேனன் புரிஞ்சுக்கிட்டாரு, பாண்டா புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக 29ல ஏமாறாம இருக்கணும்னா கண்டிப்பா 60 சீட்டுக்கு மேல அதிமுக கூட்டணியில போட்டி போட்டவங்கள தெளிவா இருக்கிறாங்க.